விலைவாசி கட்டுப்படுத்துவதற்கு எந்த அறிவிப்புமே இல்லை. தொடர்ந்து தங்கம், வெள்ளி போன்ற அனைத்து உலோகங்களினுடைய விலை எங்கேயோ போயிட்டு இருக்கு. இது ஒட்டுமொத்த மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கு. அது மட்டும் இல்லாம அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்வும் மிகப்பெரிய அளவுல இருக்கு. விலைவாசியை கட்டுப்படுத்த வரிகள் இல்லாத ஒரு பட்ஜெட்டா இருக்கும்னு மக்கள் நம்பினாங்க. அது இல்லாதது ஒரு ஏமாற்றம். இது போல நம்ம நிறைய சொல்லிட்டே போலாம். தேர்தல் நேரம் அப்படின்றதுனால இன்னும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது. ஆனா ஓரளவுதான் அந்த வந்திருக்கு. இத ஒரு சிங்கிள் லைன்ல நான் சொல்லணும்னா, யானை பசிக்கு சோள பொரிய கொடுத்தது மாதிரிதான் இந்த பட்ஜெட்டை மக்கள் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்காங்க. எனவே இன்னும் வருகின்ற காலங்களில மக்களே தான் எஜமானர்கள். எந்த திட்டம் வந்தாலும் மக்களுக்கு தான். மக்கள் வரவேற்கின்ற வேலை வாய்ப்பு, ஊழல் இல்லாம, அதே மாதிரி விவசாயம், நெசவு, அதே போல மருத்துவம், கல்வி, எல்லா செக்டருக்கும் நிறைய அறிவிப்புகள் வரும்னு நினைச்சோம். அதுல கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்கு, சிலது வரல. எனவே நிச்சயம் இது வரவேற்கக்கூடியதாகவும் வரவேற்பு இல்லாததும் கலந்து